ஸோ பிரெயின் டியூமர்னா என்ன, அதுவும் கேன்சரா மாறுமா? பிரெயின் டியூமர்ஸ் வந்து எல்லாமே கேன்சர் கிடையாது. இந்த லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக இந்த சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஹியூஜ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ், எஸ்பெஷலி நியூரோ சர்ஜரி. யூஎஸ்லலாம் பேஷண்ட் அவேக்கா இருக்கும்போதே அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு பெரிய ஸ்கல் ஓப்பனிங் பண்ணி நம்ம வந்து பீடியாட்ரிக் பிரெயின் டியூமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேலஞ்சிங் தான். இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி, வெதர் இட் வில் காஸ் அ பிரெயின் டியூமர். டியூமர் அப்படின்னாவே யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமா பயப்படுறோம். அதுலயும் பிரெயின் டியூமர்னா சொல்லவே வேணாம். ஸோ பிரெயின் டியூமர்னா என்ன, அதுவும் கேன்சரா மாறுமா, அண்ட் அது கியூரபிளா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டியூமர்னாலே எல்லாருக்கும் பயமா இருக்கும், எஸ்பெஷலி இந்த பிரெயின் டியூமர்ஸ். அதை பத்தின பயம் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து இது கேன்சரா இல்லையான்னு. பிரெயின் டியூமர்ஸ் வந்து எல்லாமே கேன்சர் கிடையாது. அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பெனைன் டியூமர், இன்னொன்னு வந்து மெலிக்னன்ட் டியூமர். இந்த பெனைன் டியூமர்ங்கிறது ஒரு சேஃபர் சைடில் உள்ள டியூமர்ஸ். மெலிக்னன்ட் டியூமர்ஸ் தான் நாங்கள் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். இந்த 2 டியூமரா இருந்தாலும் இது வந்து ட்ரீட்டபிள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டியூமர்ஸ் ஆர் கியூரபிள். இது எந்த ஏஜ் குரூப்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து அடல்ட்ஸ்க்கு தான் வரும், இல்ல ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் வரும்னு கிடையாது. இது வந்து சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வரும். ஈவன் நியூ பார்ன் பிறந்த குழந்தையிலேருந்து ரொம்ப ஓல்ட் ஏஜ் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். அடல்ட்ஸ்க்கு மோர் காமன் தென் சில்ட்ரன், பட் சில்ட்ரன்ஸ்க்கு வராதுன்னு சொல்ல முடியாது. சில ஸ்பெசிஃபிக் டியூமர்ஸ் ஒன்லி ஃபார் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்க்கு வரும். சில ஸ்பெசிஃபிக் டியூமர்ஸ் மிடில் ஏஜ்க்கு வரும். சில ஸ்பெசிஃபிக் டியூமர்ஸ் வந்து ஓல்ட் ஏஜ்க்கு வரும். ஸோ எல்லா ஏஜ்க்குமே பிரெயின் டியூமர்ஸ் வரலாம். என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும், பிரெயின் டியூமர்ஸ் பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக நம்ம டாக்டர்ஸை பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டாக்டர், இந்த பிரெயின் டியூமர்ஸோட காஸ் என்ன, இது ஏன் வருது? ஏன்னா நிறைய பேர் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பிரெயின் டியூமர் வருது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி டியூமர்ஸ் எல்லாம் வரும்னு பயமுறுத்துறாங்க. ஸோ இதனோட ஆக்சுவல் காஸ் என்ன டாக்டர்? பிரெயின் டியூமர்ஸ்க்கு ஆக்சுவல் காசஸ் பார்த்தீங்கன்னா இது ஜெனட்டிக் காஸ் தான். ஸோ ஜெனட்டிக்காக அவங்க ஜீன்ஸ்லேயே ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை அது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுதான் மோஸ்ட் காமன் காஸ். மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி காசஸ் வந்து எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த விமன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ் லைக் மெனிஞ்சியோமா அப்படிங்கிற டியூமர்ஸ் வந்து இட் இஸ் ஹார்மோன் டிபெண்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ஸில் நீங்கள் கேட்ட மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் பிரெயின் டியூமர்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. டில் நவ் அதுக்கான there is no scientific evidence. ஸோ ஏன்னா மொபைல் ஃபோனில் வரது வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன். ரேடியேஷன்லேயே அயனைசிங் ரேடியேஷன் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ், இல்லைனா சில ஸ்பெசிஃபிக்காக ரேடியேஷன் தெரப்பி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அது வந்து தட் கேன் ப்ரீடிஸ்போஸ் டு பிரெயின் டியூமர்ஸ். பட் மொபைல் ஃபோன் வந்து பிரெயின் டியூமர்ஸ் காஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க நீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல எக்ஸஸ் ஃபுட் ஹேபிட்ஸோ அதுக்கும் there is no direct connection between these kind of lifestyles and brain tumors. ஆனா சில லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இதுக்கு டைரக்டா பிரெயின் டியூமர்ஸ் அசோசியேஷன் இல்லைன்னாலும் ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். லங் கேன்சர்லேருந்து பிரெயினுக்கு வந்து டியூமர் ஸ்ப்ரெட் ஆகலாம். இது வந்து செகண்டரிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்கஹால் கேன் காஸ் லிவர் கேன்சர், லிவர்லேருந்து டைரக்டா பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்னால வந்து பிரெயினுக்கு செகண்டரிஸ் டியூமர் வரும், பட் டைரக்ட் காசல் அசோசியேஷன் கிடையாது லைஃப் ஸ்டைல். ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் மேபி த ரீசன் சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி, வெதர் இட் வில் காஸ் அ பிரெயின் டியூமர். பிசிஓடிங்கிறது nowadays it has become a common problem for women. Yes. So இந்த பிசிஓஎஸ்க்கும் பிரெயின் டியூமர்ஸ்க்கும் there is no direct association. So நான் சொன்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸும் பிசிஓஎஸும் is entirely different. So hormonal imbalance can provoke brain tumors but not the PCOS. அதனால PCOS நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நமக்கு பிரெயின் டியூமர்ஸ் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வேணாம். ஸோ பிசிஓஎஸ்க்கும் பிரெயின் டியூமர்ஸ்க்கும் there is no direct connection. ஓகே. ஸோ இந்த பிரெயின் டியூமர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குது? வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஃபார் த பிரெயின் டியூமர்ஸ் டாக்டர்? ஆமாம், இப்போ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து ஹெட்ஏக் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மல் ஹெட்ஏக்கு இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ல டென்ஷன் ஹெட்ஏக் அந்த மாதிரி ஹெட்ஏக்குக்கும் பிரெயின் டியூமர்ஸ் ஹெட்ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இது எக்ஸ்க்ரூஷிங் ஹெட்ஏக்காக இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஏர்லி மார்னிங். இந்த ஹெட்ஏக் ஏன் வருதுன்னா பிரெயினில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதுனால தான் இந்த ஹெட்ஏக் வருது. ஸோ அப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா, காலையில் ஏன் சொன்னி அவங்க தலைவலியோடு எழுந்திருப்பாங்க. ஸோ அந்த தலைவலிக்கு அசோசியேட்டடாக வாமிட்டிங் வரும். அந்த வாமிட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த தலைவலி ரெடியூஸ் ஆகும். இது வந்து என்னன்னா பிரெயினில் ப்ரெஷர் ஆவறதுனால வரதுனால இந்த வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் குறையும். ஸோ ஹெட்ஏக் அசோசியேட்டட் வித் வாமிட்டிங், இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்ஸ்ங்கிறது ஒரு ஃபிட்ஸ் வலிப்பு மாதிரி வரும். ஸோ அது ஒரு சைடில் வரலாம், 2 சைட்லையும் வரலாம். ஸோ இந்த மாதிரி வலிப்பு மாதிரி வந்தாலும் இது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பார்ட் ஆஃப் பிரெயினில் வந்து டியூமர் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீக்னஸ் டெவலப் ஆகும். ஒரு கை வந்து ஒரு மாதிரி மரமரப்பு போகலாம், இல்லை கை ஆக்ஷன் கம்மியாக இருக்கலாம், கால் ஆக்ஷன் கம்மியாக இருக்கலாம், நடையில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸ், அதே மாதிரி பர்சனாலிட்டி டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் பிரெயின், ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரான்டல் லோப்ல டியூமர் வந்துச்சுன்னா அவங்களோட ஒரு பர்சனாலிட்டியே கொஞ்சம் மாறி இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு சட்டலாக சைலண்டாக மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் இது வந்து பிரெயின் டியூமர் சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் நாமளே எடுத்துக்காம நம்ம டாக்டர்ஸ் போய் பார்க்கறது பெட்டர். சில ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் வந்து கண் நரம்பு பாதிக்கும், அப்போ வந்து கண் பார்வை எஃபெக்ட் ஆகி அவங்க வருவாங்க. சில ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் வந்து காது நரம்பு எஃபெக்ட் பண்ணும், அப்போ வந்து
ஹியரிங் கம்மியாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்டம்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வரும். நம்ம டவுட் இருந்துச்சுனாலும் இப்போ டாக்டர்ஸ் பார்க்குறது தான் பெட்டர். அப்போ வாமிட்டிங்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சிம்டம் அப்படின்னு சொன்னீங்க. இதில் பிளட் வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை அது நார்மல் வாமிட்டிங்காக கூட இருக்கலாம்? இல்லை இது வந்து நம்ம ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா டக்குன்னு வந்து அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் தாண்டி போய் அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளட் வாமிட்டிங் சொல்லுவோம். பிளட் வாமிட்டிங்க்கும் பிரெயின் டியூமர்ஸ்க்கும் தெர் இஸ் நோ டைரக்ட் அசோசியேஷன். பிளட் வாமிட்டிங்லாம் வந்துச்சுன்னா இட் இஸ் டியூ டு சம் கேஸ்ட்ரோ ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். ஸோ பிளட் வாமிட்டிங்க்கும் பிரெயின் டியூமர்ஸ்க்கும் தெர் இஸ் நோ டைரக்ட் கனெக்ஷன்ஸ். பட் இது வந்து வி கால் இட் அஸ் ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் ஃபாலோட் பை ரிலீஃப் ஆஃப் ஹெட்டேக். ஸோ இதுதான் வந்து பிரெயின் டியூமர்ஸோட சிம்டம்ஸ். ஸோ இந்த பிரெயின் டியூமர்ஸ்லேயே வந்து பிரச்சனை வந்தால் வெரைட்டியாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரெயின் டியூமர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அப்போ பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஹெட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஸ்கேல்ப் இருக்கும், நம்மளோட தோல் இருக்கும், அதுக்குள்ளார ஸ்கல் இருக்கும், ஸ்கல்லுக்குள்ளார வந்து பிரெயின் இருக்கும். இந்த பிரெயினை சுற்றி பிலோ த ஸ்கல் வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து டியூரா, அந்த உரை மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்கும். இந்த டியூமர்ஸ் வந்து எங்கேருந்து வேணாலும் ஆரிஜின் ஆகலாம், பிரெயினுக்குள்ளாரேந்து வரலாம். அது வந்து நம்ம கிளையோமா சொல்லுவோம். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் டியூமர். அடுத்தது வந்து இந்த பிரெயினை சுத்தின உள்ள கவரிங், இந்த டியூராமேட்டர் மெனிஞ்சஸ், இந்த லேயர்லேருந்தும் டியூமர் வரலாம். இதுக்கு பேர் மெனிஞ்சியோமா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நான் சொன்ன இந்த ஹார்மோன் டிபெண்டன்ட் டியூமர். அதுக்கப்புறம் வந்து வெளியில இந்த ஸ்கல்லேருந்து கூட டியூமர்ஸ் வரலாம். சில பிட்யூட்டரி கிளாண்ட், பைனியல் கிளாண்ட் அந்த மாதிரி கிளாண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். அந்த கிளாண்ட்ஸ்லேருந்து கூட டியூமர் வரலாம். ஸோ பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுமூளையிலேருந்து கட்டி வரும். இது பேர் மெடுலோபிளாஸ்டோமா, எப்பண்டைமோமா, பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டியூமர்ஸ் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எந்த பகுதியிலேருந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் பேஷண்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் மாறும். நம்ம எந்த டியூமர் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர்ஸ்ட்ட போனால் அவங்க சிம்டம்ஸ் அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அது எந்த டியூமர் டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். இருக்கிறதுல இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டியூமர் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் டியூமர் என்ன இருக்கு டாக்டர்? ஸோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கேன்சரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரெயின்லேருந்து ஆரிஜின் ஆகுது. பிரெயினில் வந்து கிளையல் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பிரெயினில் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ், நியூரல் செல்ஸ் தான் இருக்கும். அந்த நியூரல் செல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ற செல்ஸ் பேர் தான் கிளையல் செல்ஸ். அந்த கிளையல் செல்ஸ்லேருந்து வர்ற டியூமர் தான் நம்ம கிளையோமான்னு சொல்லுவோம். அந்த கிளையோமா அதிலே வந்து நம்ம 4 கிரேட்ஸ், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு சொல்லுவோம். மற்ற ஆர்கன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இதில் ஸ்டேஜிங் கிடையாது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கிரேடிங். இந்த லோயர் கிரேட்ஸ் டியூமர் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 ஆஃப் கிளையோமா வந்து ஆன சேஃபர் சைடு வந்து பிரெயின் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கிரேட் 3 அண்ட் கிரேட் 4, அந்த கிரேட் 4 வந்து நம்ம கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். இட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டியூமர் அண்ட் மோஸ்ட் மெலிக்னன்ட் டியூமர். அன்ஃபார்ச்சுனேட்லி கிளையோபிளாஸ்டோமா தான் இட்ஸ் மோர் காமன் தென் லோ கிரேட் கிளையோமாஸ். இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போதே 90% கண்டுபிடிச்சலாம். இது இட்ஸ் மோர் லுக்கிங் லைக் கிரேட் 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இமீடியட்டாக வந்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யோசிச்சு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகும். ஓகே. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான பிரெயின் டியூமர் வந்து கிளையோமா அப்படின்னு சொன்னீங்க. கிளையோமாலே கிளையோபிளாஸ்டோமா. ஓகே. கிரேட் 4. கிரேட் 4. அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்க முடியுமா, இல்லைனா அது குட்டி குட்டி சிம்டம்ஸ் காமிச்சு தான் அந்த ஸ்டேஜ் 4க்கு போகுமா? இல்லை, அது டிபெண்ட்ஸ். சில டியூமர்ஸ் வந்து கிரேட் 1ல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கிரேட் 2, கிரேட் 3 சில டியூமர்ஸ் போகும். சில டியூமர்ஸ் வந்து வர்றதே கிரேட் 4லயே வரும். அதனால வந்து சிம்டம்ஸ் வந்து கிராஜுவல் ஆன்செட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரெசிவ் ஆகலாம். சம்டைம்ஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகி இமீடியட்டாவே ரொம்ப வந்து ஒரு வர்ஸ்ட் பிரசன்டேஷனா வரலாம். ஸோ அதனால வந்து நம்ம அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம டாக்டர்ஸ் பார்க்கணும். டாக்டர் சொல்ற அட்வைஸை கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை என்ன டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த பிரெயின் டியூமர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னாவே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஸோ அது சர்ஜரிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக மட்டும் தான் இருக்குமா, இல்லை மெடிசன்ஸ்லையும் பிரெயின் டியூமர்ஸை கியூர் பண்ண முடியுமா டாக்டர்? மெஜாரிட்டி ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் தான். ஸோ தெர் ஆர் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஒன்று சர்ஜரி, இன்னொன்று ரேடியோ தெரப்பி. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்லி ஃபார் செலக்டட் டியூமர்ஸ்க்கு தான் வந்து பிரெயின் டியூமர்ஸில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வில் பி மேனேஜ்ட் ஒன்லி பை சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியோ தெரப்பி. நம்ம மற்ற டியூமர்ஸ்க்குலாம் ஒரு பிரஸ்ட்ல டியூமர் இருக்கு, ஒரு லிவர்ல டியூமர் இருக்குன்னா வந்து நம்ம கொஞ்சம் பயாப்சி பண்ணி பார்த்துட்டு அது டியூமர் இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுவோம். பிரெயின் டியூமரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் பயாப்சி ஆப்ஷனுங்கிறது ரொம்ப லிமிடெட் தான். ஸோ டைரெக்டாக நம்ம சர்ஜரி பண்ணி அந்த டியூமர் வந்து மேக்ஸிமம் சேஃப் ரெசெக்ஷன் ஆர் நியர் டோட்டல் எக்ஸிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டியூமர் பெட்ல வந்து நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்கும். ஸோ இந்த 2 தான் ஆப்ஷன் தவிர நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், இல்லை மருந்துலேயே சரி பண்ணுங்க டாக்டர்னு சொன்னாலாம் நான் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னா வந்து நான் சொன்ன மாதிரி கிளையோமாக்கோ கிளையோபிளாஸ்டோமாக்கோ இட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபாலோட் பை ரேடியோ தெரப்பி. நம்ம இந்த ஆப்ரேட் பண்ணி கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பயாப்சிக்கு அனுப்போம். அதில் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துரும் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. ஸோ இஃப் இட் இஸ் கிரேட் 3 or 4 டெஃபினட்டாக வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நமக்கு ரேடியோ தெரப்பி இட்ஸ் மஸ்ட். ஸோ அப்போ சர்ஜரி பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சர்ஜரினால உயிரிழப்புகள் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்காடா? உயிரிழப்புகள் கிடையாது.
காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பா. ஆமாம். பொதுவாக சர்ஜரினாலே பேஷண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். சர்ஜரி வேணாம் டாக்டர், நீங்கள் மருந்து மாத்திரை எழுதிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதை பற்றின ஒரு புரிதல் இருக்காது, அதை பற்றின ஒரு பயத்தோடயே இருப்பாங்க. இந்த லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக இந்த சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஹியூஜ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ், எஸ்பெஷலி நியூரோ சர்ஜரி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த நியூரோ சர்ஜரி வந்து ரொம்ப ஒரு சேஃபர் சர்ஜரியாகவும் ஒரு அட்வான்ஸ் சர்ஜரியாகவும் மாற்றிடுச்சு. ஸோ அதனால் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் வந்து பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சிடலாம். இதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா, நம்பர் 1, இப்போ பண்ணுற எல்லா சர்ஜரியுமே வந்து மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். நம்ம நேக்கடையிலே பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஹைலி விஷுவலைசேஷன், ஹை மேக்னிஃபிகேஷனில் பண்ணும்போது டியூமர் எது, பிரெயின் எது, டியூமர் எது, நர்வ் எது அப்படிங்கிறது கிளியர் டிஃபரன்சியேஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம டியூமர் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணி எடுப்போம், தவிர பிரெயினில் வந்து எந்த டேமேஜும் பண்ண மாட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, சம்டைம்ஸ் டியூமருக்கும் பிரெயினுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் வந்து நமக்கு கிளியராக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ளூரசின் அப்படிங்கிற ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் பேஷண்ட்ஸ்க்கு. இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அது போய் ஒன்லி டியூமரை மட்டும் நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இதுக்கு பேர் ஃப்ளூரசின் ஃபில்டர்ஸ். இந்த ஃப்ளூரசின் டை கொடுத்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப்லேயே ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ், இந்த ஃப்ளூரசின் ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக நம்ம ஒரு ஃப்ளூரசின் மாதிரி இந்த டியூமர் மட்டும் தெரியும், பிரெயின் வந்து நார்மல் கலரில் தெரியும். ஸோ இன் தட் வே வி கேன் டிஃப்ரென்ஷியேட் விச் இஸ் டியூமர், விச் இஸ் நான் டியூமர். ஸோ இதை மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது நம்பர் 2. இன்னொரு முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட் வந்து நேவிகேஷன். முன்னாடிலாம் வந்து இப்போ நம்ம அப்டமன் மாதிரி வந்து டியூமர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பவல் லூப்பெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணால் கூட தே ஹேவ் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் டு ஆப்ரேட். பட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் பிரெயினை வந்து நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஒரு ஸ்மால் டியூமர், ஒரு பீரண்ட் சைஸில் ஒரு டியூமர் இருக்குது, இல்லை ஒரு லெமன் சைஸில் ஒரு டியூமர் இருக்குன்னா அது வந்து எங்கே இருக்குன்னு நம்ம வந்து முன்னாடிலாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு அனாட்டமிக் லோக்கலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஹெட்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் பேக்கில் இருக்குது, இல்லை ஆக்சிபிட்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்னா, வி யூஸ் அ டெக்னிக் கால்டு நியூரோ நேவிகேஷன். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்னா, இதை நம்ம எப்படி சொல்லணும், நியூரோ ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம்னா எப்படி போவோம், நம்ம எங்கே இருக்க உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்லையும் காரில் நிறுத்தி நம்ம வந்து லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, அங்கே கோயில் இருக்கா இல்லை வந்து ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் கேட்டு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு நம்ம போவோம். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்ஸ் அண்ட் ஜிபிஎஸ். நம்ம கார்லையோ இல்லை பைக்கில் போகும்போது கூகுள் மேப் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு அது மட்டும் தான் ஆக்சுவலாக வந்து டைரக்ஷன் காமிச்சு எங்கே போகணும், எப்படி போகணும், எது வந்து ஃபாஸ்ட் ரூட்டு, எது ஸ்லோ ரூட்டு, எங்கே டிராஃபிக் இருக்கு, எவ்வளோ டைம் எடுக்குங்கிற மாதிரி காமிக்குது. அதே சிமிலர் டெக்னிக் வந்து நாங்கள் வந்து பிரெயின்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து வி கால் இட் அஸ் நியூரோ நேவிகேஷன் ஆர் நியூரோ ஜிபிஎஸ். அப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வைக்கும் போது நம்ம ஹவு ஃபார் வி ஆர் ஃப்ரம் த டியூமர், விச் இஸ் த சேஃபர் ரூட் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, நம்ம பிரெயின் அண்ட் மினிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லார்ஜ் ஓப்பனிங் ஸ்கல்ல பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே டியூமர் இருக்குது, 5 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கா, 3 சென்டிமீட்டர் டியூமர் இருக்கான்னா நேவிகேஷன் வச்சு லொக்கேட் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி ஸ்மால் ஓப்பனிங் பண்ணி கரெக்டாக டியூமர் ரீச் பண்ணிட்டு சேஃபர் பிளேஸில் டியூமர் ரிமூவ் பண்ணிட்டு பிரெயின் டியூமரை டேமேஜ், மற்ற பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் பண்ணவே கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டெக்னிக். நம்பர் 4 வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங். இப்போ நான் சொன்ன நியூரோ ஜிபிஎஸ் வந்து லோக்கலைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூரோ மானிட்டரிங் அப்படிங்கிறது பிரெயினை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கேக் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து மல்டிபிள் ஃபரோஸாக இருக்கும். பிரெயின்லேயே சில ஏரியா வந்து மோட்டார் கார்டெக்ஸ், சில ஏரியா சென்சரி கார்டெக்ஸ், எலக்வெண்ட் ஏரியான்னு இருக்கும். எலக்வெண்ட் ஏரியாஸ்னா பிரெயினில் வந்து 70 to 80% வந்து நான் எலக்வெண்ட். அதில் சின்ன டேமேஜ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் சம் எலக்வெண்ட் கார்டெக்ஸ்னு இருக்குது. அது அந்த மாதிரி எலக்வெண்ட் கார்டெக்ஸில் டச் பண்ணோன்னா வீக்னஸ் வந்துடும். இந்த ஹேண்ட் ஏரியான்னு இருக்கும், அங்கே டச் பண்ணால் ஹேண்ட் வீக்னஸ் வந்துடும். லெக் ஏரியான்னு இருக்குது, அங்கே டச் பண்ணால் லெக்ல வீக்னஸ் வந்துடும். ஸ்பீச் ஏரியான்னு இருக்குது, அங்கே டேமேஜ் பண்ணோன்னா ஸ்பீச் பாதிச்சிடும். ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஏரியான்னு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து சில வயர்ஸ் முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம நியூரோ ஃபிசியாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கூட அசோசியேட்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் வருது, இப்போ ஒரு டியூமர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ யூ ஆர் க்ளோஸ் டு த மோட்டார் கார்டெக்ஸ், யூ ஆர் க்ளோஸ் டு த ஸ்பீச் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும் போதே நமக்கு லைவாக சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸ் வரும்போது நம்ம வந்து வி கேன் பி சேஃப். ஸோ நம்ம வந்து இன்னும் மோட்டார் கார்டெக்ஸ் வந்து டேமேஜ் பண்ணல, ஸோ வி கேன் நம்ம ரீச் பண்ணி நம்ம டியூமர் எடுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் பேர் இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங். ஸோ நம்ம கலெக்டிவாக ஒரு நியூரோ நேவிகேஷன் வச்சு கரெக்டாக லோக்கலைஸ் பண்ணிட்டு நியூரோ மானிட்டரிங் வச்சு நம்ம பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸை டேமேஜ் பண்ணாமல் நம்ம டியூமர்ஸ் ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து 100% சேஃபாக வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணோன்னா பேஷண்ட் வந்து டியூமர்ஸும் கம்ப்ளீட் ரிமூவலாக இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உயிரை பாதிக்கிற அளவுக்கு ஒரு மேஜர் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிலாம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபைனராக பேஷண்ட்ஸ்க்கு வீக்னஸே வராமல் பண்ணணும், பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பீச் எஃபெக்ட் ஆகாமல் பண்ணணுங்கிறது எந்தெந்த விதத்தில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஓகே. ஸோ இப்போ சர்ஜரி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னா, அந்த ஸ்கல்ல வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. அந்த டியூமரை வந்து தலைய ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து எடுப்பாங்க அந்த மாரி. ஸோ நீங்க அட்வான்ஸ்மென்ட் சொல்லும்போது அது எல்லாமே யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாரி தெரியுது. ஸோ அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல முன்னாடி சொன்ன மாரி நான் ஒரு பெரிய ஸ்கல் ஓப்பனிங்லாம் கிடையாது. இப்போ ஓகே. வந்து நேவிகேஷன்ல வந்து நம்ம லொகேட் பண்ணிட்டோம்னா, எந்த இடத்துல டியூமர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 5 சென்டிமீட்டரோ இல்ல 3 சென்டிமீட்டரோ அந்த மாரி ஒரு ஸ்மால் ஓப்பனிங் பண்ணி நாங்க வந்து டியூமர் எடுத்துடலாம். ஸோ ஓகே. அதனால அந்த மாரி ஒரு பெரிய ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு சர்ஜரிஸ் கிடையாது. ஓகே. அதே மாரி தலையில சர்ஜரி அப்படின்னாவே இந்த ஷேவ் பண்றது, ஹெட் ஷேவ் பண்றது, மொட்டை அடிக்கிறது இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது மேண்டேட்டரி ஒன்னா? இல்ல இப்போ இந்த அட்வான்ஸ்மென்ட் ட்ரீட்மெண்ட்லயும் அதெல்லாமே ஃபாலோ பண்றாங்களா? நீங்க கேட்கறது கொஸ்டின் கரெக்ட் தான். உள்ளார வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டியூமர் இருக்கும். அவங்களுக்கு அத பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஷேவ் பண்ணுமா டாக்டர்? மொட்டை அடிக்குமா டாக்டர்? மொட்டை அடிக்காம பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து எங்களோட கன்சர்ன் எல்லாமே அந்த டியூமர் வந்து எப்படி காம்ப்ளிகேஷன் வராம எடுக்க முடியும்னு இருக்கும். பட் பேஷண்ட்டோட கன்சர்ன் அத தாண்டி இந்த மாரி ஒரு கன்சர்ன் இருக்கும். ஸோ இப்போ நவடேஸ் வந்து தெர் இஸ் நோ நீட் ஃபார் கம்ப்ளீட் ஹெட் ஷேவ் ஃபார் ஆல் தி பேஷண்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம எந்த இடத்துல சூச்சர் பண்றோமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு லைட்டா வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் ஹேர் எடுத்தா மட்டும் போதும். அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்மால் இன்சிஷனுக்கு ஒரு 5 to 6 சென்டிமீட்டருக்கு மட்டும் ஒரு ஸ்மால் 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு மட்டும் நம்ம ஹேர் எடுத்தால் போதும். மற்றபடி தெர் இஸ் நோ நீட் ஃபார் என்டையர் ஹெட் ஷேவ். ஸோ நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு 2-3 டேஸ் டிஸ்சார்ஜ் வருவாங்க, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கு இப்போ. ஓகே. ஸோ இந்த பிரெயின் டியூமர்ஸும் கேன்சரும் பயங்கர அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கேன்சர் இருந்தாவே முடி கொட்டும், ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது ட்ரூ தானா? ப்ளஸ் இது பிரெயின் டியூமர்ஸ்ல அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, கேன்சர் இருந்தால் முடி கொட்டும்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கீமோதெரப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ். கீமோதெரப்பிங்கிறது ஐவி ட்ரக் ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அதில் முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. பிரெயினை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து சர்ஜரி இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஃபாலோட் பை ரேடியோ தெரப்பி. ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாலும் அந்த டியூமர் பெட்டுக்கு வந்து நம்ம ரேடியேஷன் கொடுக்கும். நான் எப்படி சர்ஜரியில் வந்து ப்ரிசிஷனாக பண்ணுறோமோ அதே மாதிரி ரேடியோ தெரப்பிலும் ப்ரிசிஷனாக எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. கீமோதெரப்பிங்கிறது பிரெயினுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ கீமோதெரப்பிங்கிறது ஒன்லி டேப்லெட்ஸ், எக்ஸப்ட் ஃபார் செலக்டட் டியூமர்ஸ் லைக் மெடலோபிளாஸ்டோமாக்கு மட்டும் தான் கீமோதெரப்பி இருக்கும் ஐவிக்கு. மற்றபடி எல்லாமே டேப்லெட்ஸ் தான். ஸோ இந்த டேப்லெட்ஸ்னால பெருசாக முடி கொட்டுற பாதிப்புலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியோ தெரப்பி ஃபாலோட் பை கீமோதெரப்பி இன் டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து பிரெயின் டியூமரை பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த கீமோதெரப்பி குடுத்தா அது வந்து உடம்பையே உரிக்கிரும் அந்த மாதிரிலாம் ஒரு மித் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு கீமோதெரப்பியே நான் தெரியாது. வந்து பிரெயினுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். ஐவி ஓகே. கீமோதெரப்பியே கிடையாது. ஸோ ஓகே. அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பிரெயின் டியூமர் பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஓகே. ஸோ அது கம்ப்ளீட்லி வேற டிபார்ட்மெண்ட். ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபைன். யூஎஸ்லலாம் பேஷண்ட் அவேக்கா இருக்கும்போதே பிரெயின் டியூமர் சர்ஜரி எல்லாம் பண்றோம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். அதெல்லாம் உண்மையா? ப்ளஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இந்தியால இருக்கா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அது யூஎஸ்லலாம் இப்போ வந்து நம்ம இந்தியாவிலே நம்ம சென்னையிலே வந்து நம்ம இதெல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. நான் உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய சொன்ன மாதிரி இந்த சர்ஜரி பேர் அவேக் கிரேனியாட்டமி. இது யாருக்கு பண்ணுறோம்னா நான் சொன்ன இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்கில் வந்து பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமாக நம்ம மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த அவேக் கிரேனியாட்டமியில் என்ன பண்ணோம்னா டைரெக்டாகவே பேஷண்ட்ஸை ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் லோக்கல் அனஸ்தீசியா மட்டும் கொடுத்து நம்ம பிரெயினில் வந்து டியூமர் ஆப்ரேட் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போ ஸ்பீச் ஏரியா பக்கத்தில் இருக்குது, இல்லை வந்து மோட்டார் ஏரியா பக்கத்தில் இருக்க டியூமர்னா we can opt for this kind of surgery. அப்போ நம்ம என்னென்னா பேஷண்ட்ஸ்க்கு டீட்டெயிலாக சொல்லிடணும், சர்ஜரி will take around 1 to 2 hours. நீங்கள் வந்து ஃபுல்லாக கான்ஷியஸாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து தலையில் மரப்பு மருந்து தான் கொடுப்போம். ஏன்னா பிரெயின் வந்து இட் இஸ் அ பெயின் இன்சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அதில் டியூரா மட்டும்தான் பெயின். அந்த டைமில் மட்டும் நம்ம ஒரு லைட்டாக வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துருவோம். ஸோ அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரிக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு நம்ம ஸ்கல்ல ஒரு ஸ்மால் ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம when we are about to reach the tumor, பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்ட் கிரிப்பை வந்து கண்டினியூஸாக செக் பண்ணுவோம், லெக் மூவ்மெண்ட்ஸை கண்டினியூஸாக செக் பண்ணுவோம். வெதர் நம்மளோட சர்ஜரி பண்ணுறப்போ வந்து அதில் ஏதாவது வீக்னஸ் வருதா இல்லையா. வீக்னஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா we will அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி வேற அப்ரோச்சில் வந்து நம்ம டியூமர் எடுப்போம். அதே மாதிரி வந்து பேஷண்ட்டோட ஸ்பீச் அசஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவங்க நேம் சொல்ல சொல்லுவோம், அவங்க அட்ரஸ் சொல்ல சொல்லுவோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்ல சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம கால்குலேஷன் கூட கேட்போம். ஸோ 5+5 எவ்வளோ, அதுமாதிரி கால்குலேஷன் கேட்போம். ஸோ இந்த மாதிரி அவங்களை ரிப்பீட்டடாக நம்ம ஸ்ட்ரெஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து அவங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு கொஷினியரில் வந்து ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து சர்ஜரியோட ட்ரெஜெக்டரியோ இல்லை சர்ஜரியோட டியூரேஷனையோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குறைச்சி மாற்றி டியூமர் எடுப்போம். அட் த எண்ட் ஆஃப் த சர்ஜரி பேஷண்ட் வில் ரிமைன் சேஃப். ஸோ இதில் என்ன வேணும்னா
ஒரு ஸ்ட்ராங் அனஸ்தட்டிக் டீம் who is capable of managing the patient airway with the awake procedure. Number 2, a fully cooperative patient, ஒரு கான்ஃபிடென்ட்டான பேஷண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பேஷண்ட்க்கு வந்து அந்த ஓடி ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளே வரும்போதே பயப்படுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும் போது அந்த ஆப்ரேஷன் சவுண்ட்ஸு, இந்த மானிட்டர் சவுண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கேட்கும். பட் இருந்தாலும் அவங்க they have to be very quiet. அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது வந்து எங்களுக்குமே ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் கை கால் அசைப்பாங்களா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பேசுவாங்களாங்கிற ஒரு டவுட்டே இருக்காது. ஆப்ரேஷன் லைவாகவே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது வந்து யூஎஸ்லலாம் கிடையாது. இப்போ நம்ம சென்னையிலே வந்து எல்லாரும் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த அவேர்னஸ் தெரிஞ்சவங்க வந்து அவங்களே அதை சொன்னும் போது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சர்ஜரி பண்ணோம், நிறைய பேர் கம்ஃபர்டபுள் ரிசல்ட்டோட வராங்க. கிரேட் டாக்டர். அண்ட் இந்த பிரெயின் டியூமர் சர்ஜரின்னு பார்க்கும்போது லேப்ரோஸ்கோபி, இந்த எண்டோஸ்கோபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா, இல்லை சர்ஜரிக்கல் வே அதுதான்? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லேப்ரோஸ்கோப்பிங்கிறது வந்து நம்ம அப்டாமினல் சர்ஜரிஸ் சொல்லுவோம். பிரெயினை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ். ஸோ செலக்டட் டியூமர்ஸ், செலக்டட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பிரெயின்லேயே வந்து எண்டோஸ்கோப்பியில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அதுக்கான வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. நம்ம என்னென்னா ஒரு ஸ்மால் ஒரு 1 சென்டிமீட்டர் டனல் மாதிரி தான் இருக்கும் அந்த எண்டோஸ்கோப்ஸ். அந்த எண்டோஸ்கோப் வச்சுட்டே வந்து நம்ம வந்து டியூமர் சர்ஜரிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேஷண்ட்ஸ்க்கு வந்து லிமிடெட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், லிமிடெட் ஸ்கார்ஸ், மினிமல் சைட் எஃபெக்ட்ஸோட இருக்கும். இதில் மோஸ்ட் காமன் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரியும் இந்த பிட்யூட்ரி டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் வந்து அடிப்பகுதியில் ஸ்கல் பேஸில் வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும், பிட்யூட்ரி கிளாண்ட். அதில் வர்ற டியூமர் வந்து நம்ம வந்து மூக்கு வழியாகவே, அதாவது நாசல்ஸ் வழியாகவே நம்ம எண்டோஸ்கோப் வச்சு அந்த சர்ஜரி பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு வந்தோம்னா, ஒரு பெரிய ஸ்கல் ஓப்பனிங் பண்ணி நம்ம வந்து பிரெயினை ரெட்ராக்ட் பண்ணி அந்த டியூமர் ஆப்ரேட் பண்ணுவோம். இப்பெல்லாம் we are doing only through endoscopes. ஸோ அதே மாதிரி வந்து பிரெயினில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, தேர்ட் வென்ட்ரிக்கிள். அந்த தேர்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள ஒரு சில கட்டிகள் வரும், கொலாய்ட் சிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எண்டோஸ்கோப்பில் போகிறதா nowadays it is very safe. ஸோ endoscopic brain surgery is also nowadays it is very common and it is very safe. ஓகே. ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் டியூமர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது அந்த என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமா? பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறது இட் இஸ் an endocrine gland. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லிகிராம் தான் இருக்கும் அதோட வெயிட். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் அளவு தான் இருக்கும். பட் இட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் தைராய்டு கிளாண்ட் காமனாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வயிறில் பேங்க்ரியாஸ், சாட்டில், அந்த மாதிரி நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கும். எல்லா கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஸ்மால் பிட்யூட்ரி கிளாண்ட் தான். ஸோ அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ஸில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகும். க்ரோத் ஹார்மோன், தைராய்டு செக்ரெட்டிங் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரான் செக்ரெட்டிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங், நிறைய ஹார்மோன் செக்ரெட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் வந்து மற்ற பிட்யூட்ரி மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால் வந்து அதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருந்தால் கூட வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து கண் நரம்பு பக்கத்தில் இருக்கனால அதில் ஒரு டியூமர் வந்துச்சுன்னா கண் பார்வை பாதிக்கும். இதில் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் அதிகமாக நம்ம வந்து இப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் டியூமர் இருக்குது நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ஹார்மோன் எவாலுவேஷன் பண்ணோம். நான் சொன்ன எல்லா ஹார்மோன்ஸையும், க்ரோத் ஹார்மோன், ப்ரொலாக்டின், ஏசிடிஹெச் எல்லாமே செக் பண்ணுவோம். இல்லை இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா we can manage the patient medically. சர்ஜரி தேவையில்லை. அதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டே பண்ணலாம். ஸோ எக்ஸப்ட் திஸ் ப்ரொலாக்டினோமா, மற்ற எல்லா டியூமர்ஸுமே, மற்ற எல்லா பிட்யூட்ரி டியூமர்ஸுமே சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எண்டோஸ்கோபிக்கில் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ மைன்யூட்டான விஷயங்கள் கூட சர்ஜரி பண்ணி எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. பட் இது சில்ட்ரன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருக்கும்? பிகாஸ் குழந்தைக்கு கூட இந்த மாதிரி டியூமர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னுமே எல்லாமே சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? பீடியாட்ரிக் பிரெயின் டியூமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேலஞ்சிங் தான். ஏன்னா பீடியாட்ரிக்கோட ஏர்வே டிஃப்ரெண்ட். அவங்களோட ஏர்வேவே ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களோட மெட்டபாலிசமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள மானிட்டர் பண்ணுறது ரொம்ப டஃப். பிளட் லாஸும் ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது. இன்சிஷனும் ரொம்ப சின்ன இன்சிஷனாக போடுற மாதிரி இருக்கும். ஹீலிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பீடியாட்ரிக் டியூமர்ஸ் ஆர் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி பிரெயின் டியூமர்ஸ் கூட பீடியாட்ரிக்ஸ் வந்து சில ஸ்பெசிஃபிக் டியூமர்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பீடியாட்ரிக் பிரெயின் டியூமர்ஸ் வந்து நமக்கு சிறுமூளை கிட்ட, செரிபெல்லம் கிட்ட தான் வரும். ஸோ அதுலேயே வந்து மெடலோபிளாஸ்டோமா அப்படின்னு ஒரு டியூமர் இருக்குது, எப்பன்டைமோமான்னு ஒரு டியூமர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காமன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எப்பன்டைமோமா, இந்த பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா இதெல்லாம் வந்து பினைன் டியூமர்ஸ் தான். இதை நம்ம கம்ப்ளீட் சர்ஜிக்கல் எக்ஸிஷன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப இட் இஸ் கியூர் மாதிரி தான். ஆனால் இந்த மெடலோபிளாஸ்டோமா இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் டியூமர். இது வந்து நம்ம கேன்சரஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரேடியோதெரப்பி கொடுக்கணும். ரேடியோதெரப்பிங்கிறது பிரெயினில் மட்டும் கொடுக்காம ஃபுல்லாக பிரெயின் அண்ட் ஸ்பைன் ஃபுல்லாக கொடுக்கணும். இட் இஸ் கால்ட் அஸ் கிரேனியோஸ்பைனல் இரேடியேஷன். ஏன்னா வந்து அந்த சிஎஸ்எஃப் மூலமாக வந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் கூட பரவிடும். அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண வந்து மூளையில் நீர் கொத்த மாதிரி இருக்கும். அது பேர் ஹைட்ரோகெஃபலஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரோகெஃபலஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ பீடியாட்ரிக் டியூமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணிட்டு எந்த டியூமர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிக்கணும். பட் பீடியாட்ரிக் டியூமர்ஸ் வந்து நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அண்ட் ஸ்பெஷல் கேர்.
ஓகே. ஸோ இப்போ சர்ஜரி பண்ணி நீங்க டியூமரை வெளியில எடுத்துட்டாலும் எந்த அளவுக்கு அது வந்து திருப்பி வராது அப்படின்னு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ஒன். செகண்ட் சர்ஜரி வந்து ஆல்வேஸ் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். நம்ம ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணும் போதே நமக்கு இருக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் கம்ப்ளீட் டோட்டல் ரிமூவலுக்கு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அது கிளையோமாவாக இருக்கட்டும், பிட்யூட்டரி அடினோமாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து கம்ப்ளீட் எக்ஸிஷன் தான் இட் இஸ் our goal. It should be our goal. So not at the cost of patient or weakness or anything. So patient safe இருக்கணும், complete excision plan பண்ணணும். So இதுக்கு எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி complete excision பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்டோட பயாப்சி ரிப்போர்ட் பொறுத்து நம்ம ரேடியோதெரபி கொடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். In spite of that some tumors ரெக்கரன்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிஷன் எடுத்தாச்சு திருப்பி ரெக்கரன்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி ஃபார் ஹை கிரேட் கிளையோமாஸ், கிளையோபிளாஸ்டோமாஸ், கிரேட் 4 அந்த மாதிரி இருக்கிற ரெக்கரன்ஸ் வரும். இப்போ நம்ம கிளையோமா ஆப்ரேட் பண்ணுறோம், கிரேட் 1 கிரேட் 2 ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட் எக்ஸிஷன் பண்ணுறோம்னா அது வந்து வராது. ஆனால் கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 ஆச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கரன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம அவங்க பேஷண்ட்ஸ்டே சொல்லிடுவோம், நாங்கள் கம்ப்ளீட் சேஃப் எக்ஸிஷன் பண்ணியாச்சு, ரேடியோதெரபி கம்ப்ளீட் பண்ணிருங்க, பட் ரெக்கரன்ஸ் சான்ஸ் இருக்குது, ரெக்கரன்ஸ் வர மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணமோ அதே டைம் நம்ம பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு அஷூரன்ஸோட அனுப்புவோம். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது நமக்கு வந்து ஒன்லி சர்ஜரி அண்ட் ரேடியோதெரபி தாங்கிறப்ப நம்ம வந்து செகண்ட் சர்ஜரிக்கும் சம்டைம்ஸ் வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர். ஸோ இந்த பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் வரும் அப்படின்னு சொன்னீங்க. பட் காலில் இருந்து பிரெயின் டியூமர் போகிறது, அப்புறம் காதில் வந்து கட்டி வந்து அது கனெக்ட் ஆகி பிரெயின் டியூமர் ஆகுறது, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸில் நிறைய டியூமர்ஸ் வர சான்சஸ் இருக்கா டாக்டர்? தான் சில இப்போ காதுக்கு போகிற நரம்பில் வந்து ஒரு டியூமர் வரும். இதுக்கு பேர் அக்கோஸ்டிக் நியூரோமா அப்படிமா. வி கால் திஸ் அஸ் அ சிபி ஆங்கிள் டியூமர். அவங்க எப்படின்னா யூஸ்வலாக வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா இஎன்டி டாக்டர்ஸ்ட்டு வருவாங்க, எங்கள்கிட்ட வருவாங்க, காது கேட்க மாட்டேன்னு தான் வருவாங்க. அந்த காதுக்கு போகிற நரம்புலேருந்து வர்றதுனால அது வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஃபோன் பண்ண பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பேசிட்டு இருப்பாங்க, ரைட் சைடில் பேச மாட்டாங்க. லெஃப்ட் சைடில் ஃபோன் பேசும்போது நல்லா கேட்குது டாக்டர், ரைட் சைடில் பேசும்போது கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம காதில் ஏதாவது நமக்கு ஏதாவது பிளாக் இருக்கா இல்லை வேறு ஏதாவது காது ரிலேட்டட் ப்ராப்ளம்னு சொல்லி இஎன்டி டாக்டர் பார்ப்பாங்க. அவங்க வந்து இல்லை காதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போய் நியூரோ டாக்டர் பாருங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த காது நரம்புலேருந்து டியூமர் வரும். ஸோ அந்த காது நரம்புலேருந்து டியூமர் வர்றப்ப நம்ம வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அது எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஹியரிங் ப்ரிசர்வேஷன் பண்ண முடியுமா? அந்த காது நரம்பு பக்கத்தில் தான் அந்த ஃபேஷியல் நரம்புங்கிறது முகத்துக்கு போகிற நரம்பு இருக்கும். அந்த டியூமர் எடுக்கும்போது முகத்துலையும் அந்த ஃபேஷியல் பால்சி வராத அளவுக்கு நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ராஆபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் மாதிரி நம்ம ஃபேஷியல் நர்வ் எது, இந்த காதுக்கு போகிற நரம்பு எதுன்னு பார்த்து ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட் டியூமர் எக்ஸிஷன் பண்ணிடலாம், ஃபேஷியல் நர்வையும் ப்ரிசர்வ் பண்ணிடலாம், சம்டைம்ஸ் இந்த ஹியரிங்கும் ப்ரிசர்வ் பண்ணலாம். அது மாதிரி வந்து கண்ணுக்கு போகிற நரம்புக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இப்போ வந்து சிம்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயம் எது? ஃபஸ்ட்டு போயிட்டு இஎன்டி டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதா, இல்லைனா நியூரோ சர்ஜன் பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் ரிப்போர்ட் வாங்கி பார்த்துருக்குது கன்ஃபார்ம்னு சொல்லி முதல்ல போய் டாக்டர் பார்க்கணும். எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அசஸ் பண்ணிவிட்டு இப்போ இஎன்டி டாக்டர் பார்த்தா அவங்க சொல்லிடுவாங்க திஸ் இஸ் நாட் அன் இஎன்டி ப்ராப்ளம், இப்போ நியூரோ பாருங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க, அவங்களே ஸ்கேன் பண்ணி பார்த்துருவாங்க. டாக்டர் பார்க்காம இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காரதான் தப்பே தவிர எந்த டாக்டர் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் இது வந்து சீரியஸாக இல்லையா, இது நம்ம டெரிட்டரியா இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவான்னு தெரிஞ்சிடும். அதனால் இஎன்டி டாக்டர் பார்த்தாலும் நியூரோ டாக்டர் பார்த்தாலும் அல்டிமேட்டாக இந்த மாதிரி டியூமர் இருந்துச்சுன்னா they will refer to நியூரோ சர்ஜன், அவங்க மேனேஜ். ஓகே. ஸோ எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது டாக்டரை பார்க்காம வீட்டில் உட்காரது தான் வந்து இட் இஸ் நாட் பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியா அண்ட் கூகுளில் பார்த்துட்டு நிறைய சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சி எனக்கு இது வந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன? ப்ரிப்பேர்ட். ஏன்னா முன்னாடிலாம் வந்து கூகுள் பார்த்துட்டு கேட்பாங்க, கூகுள் இது சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து டயக்னோசிஸை எழுதி கொடுத்துருவேன், இதுதான் உனக்கு டயக்னோசிஸ், உங்களுக்கு இருக்கிறது அக்கோஸ்டிக் நியூரோமா, நீங்கள் வந்து தரவா கூகுளில் பார்த்து நெக்ஸ்ட் டைம் டவுட்ஸோட வாங்க நான் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவேன். டைம் போக போக நாங்கள் டாக்டர்ஸும் அடாப்ட் ஆகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூகுளை தாண்டி சாட் ஜிபிடியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏஐயில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏஐயில் வர ஆன்சர்ஸ் எல்லோட எங்கள்கிட்ட கொஸ்டின்ஸோட வராங்க. தட் இஸ் இன் ஒன் வே தட் இஸ் கரெக்ட். ஏன்னா ஓரளவுக்கு நம்மளோட வேலையை வந்து குறைக்குது. அதுலேயே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு வந்து சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக எங்கள்கிட்ட வந்து சர்ஜரி தான் சொல்கிறாங்க டாக்டர்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து எங்களோட வேலையை வந்து கொஞ்சம் குறைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ உங்ககிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க டாக்டர்? எல்லா ஏஜ் குரூப்லையும் வராங்க. பீடியாட்ரிக்ஸ்லேருந்து ரொம்ப 70, 80s, ஈவன் 99 கூட 99 இயர்ஸில் கூட நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் 20+ ஏஜ் எல்லாம் வராங்க. எல்லா ஏஜ் குரூப்லையும் வந்திருக்காங்க. டியூமர்ஸுங்கிறது இட் இஸ் காமன் இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ். எல்லா ஏஜ் குரூப்லையும் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கு. காம்ப்ளிகேஷன்ஸ் வரலன்னு சொல்ல மாட்டேன், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. we know how to manage it. உடம்புல வந்து நிறைய மற்ற பார்ட்ஸில் கேன்சர் வருது இல்லையா, அது பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிரெயின் டியூமர் ஆகி அது கேன்சராக மாறும் மேடம்? அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரெயின் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பிரெயின்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கான பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் மற்ற கேன்சர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர், லிவர் கேன்சர், ரீனல் கேன்சர், இல்லைனா ஸ்கின் கேன்சர், மெலனோமான்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா, அதாவது ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம், இந்த பாடியில் நிறைய இடத்துக்கு பரவும் போது பிரெயினுக்கும் பரவிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அது டோட்டல் அந்த வால்யூம் பாடியில் எவ்வளோ இருக்குன்னு பண்ணது இந்த பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது,
ஹோல் பாடி பெட் ஸ்கேன். அந்த பெட் ஸ்கேன் பண்ணோம்னா பாடியில் எங்கெங்கெல்லாம் இந்த டியூமர் பரவி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ பிரெயினுக்கு பரவிச்சுன்னா அந்த டைமில் வந்து வி ஹேவ் டு டேக் அ கால் வெதர் வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து பிரெயின் டியூமர், அதாவது செகண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரிஸ்க்கு வந்து ஆப்ரேட் பண்ணுமா வேணாமா. சப்போஸ் இப்போ பிரெயினில் பரவி இருக்க அந்த ஏரியா வந்து ரொம்ப பெரிய டியூமராக இருக்குது, அதை சுற்றின ஒரு வீக்கம் இருக்குது, அதனால பேஷண்ட் காம்ப்ளிகேஷன் வந்து டெஃபினட்டாக அதையும் நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் எடுத்தாகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நியூரோ சர்ஜன் மட்டும் பிளான் பண்ணாமல் ஒரு கலெக்டிவ் ஆன்காலஜிக்கல் டீம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லங் கேன்சர் இருக்குன்னா பல்மோனாலஜிஸ்ட் இல்லை கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ் ப்ளஸ் நியூரோ சர்ஜன், ஆன்காலஜிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஒரு டிஸ்கஷன் வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி விச் இஸ் டு பி அட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட். பிரெயின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுமா, லங்ஸ் அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஒரு டியூமர் போர்ட் மீட்டிங் மாதிரி வச்சு நம்ம ஒரு வில் ஃபார்ம் அ ப்ரோட்டோகால் அண்ட் தென் வில் டிஸ்கஸ் வித் த பேஷண்ட்ஸ் அண்ட் அட்டெண்டர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ செகண்டரிஸ் பிரெயின் டியூமருக்கும் வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் இஸ் த ஒன்லி வே ஃபார் பிரெயின் டியூமர்ஸ். பிரெயின் டியூமர்ஸ் பற்றி கேட்ட நிறைய சந்தேகங்களை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.